ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஃபுட் மாஸ்டர். ஃபுட் மாஸ்டரில் பாகக்காய் பொரியல் பண்ணியிருக்கேன் அண்ட் பாகக்காய் ஃபிங்கர் ஃப்ரையும் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி வந்து பாகக்காய் செடி அது நான் எப்படி விதைச்சேன் அண்ட் எப்படி இது வளர்ந்துருக்கு வாங்க பார்க்கலாம். இந்த பாகக்காய் விதை போட்டு 2 வாரம் ஆச்சு. பட் 2 வாரத்துக்கு மேலே ஆயும் இந்த பாகக்காய் செடி வந்து வளராமையே இருந்துச்சு. நான் என்ன நினச்சேன்னா, சரி பாகக்காய்க்கு பதில் நம்ம வந்து கொத்தமல்லி சீடு போட்டால் அட்லீஸ்ட் கொத்தமல்லினா குழம்புக்கு யூஸ் ஆகுமே நினச்சி நான் அதை போடலான்னு நினச்சிருந்தேன். பார்த்தா அடுத்த நாளே வந்து இந்த பாகக்காய் செடி குட்டியாக வளர்ந்துச்சு. பட் பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 1 மந்த்துக்குள்ளவே இது இவ்வளோ பெருசாக கொடியாக போய் பூ பிஞ்சுமாக இருக்குது. பார்க்கவே அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த பாகக்காய் செடி குட்டியாக தான் இருக்குது. பட் அதிலே பார்க்கும்போது கிட்டத்தட்ட 10 பாகக்காய் பிஞ்சுக்கு மேலே இருக்குது. நான் ஒரு நாளுமே வந்து எண்ணி பார்ப்பேன். ஸோ ஒரு நாள் வந்து 8, 9, 10 இந்த மாதிரி கவுண்டிங் இன்க்ரீஸ் ஆகும்போது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அண்ட் மனசுக்கு, ஏன்னா இது நான் விதைச்ச செடி, இது இவ்வளோ பெருசு என்னையும் தாண்டி இவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்கேன் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நம்ம என்ன தான் ஏக்கர் கணக்கில் நம்ம வந்து செடியை வளர்க்க முடியலனாலும் அட்லீஸ்ட் ஒரு குட்டி அப்பார்ட்மெண்ட்டில் இருந்தாலும் அதில் ஒரு சின்ன பாட்டில் வந்து நான் 3 விதை தான் போட்டேன். பட் இது இவ்வளோ பெருசாக வந்திருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த செடி போல தான் நம்ம வாழ்க்கையும். நமக்கான டைம் வரும்போது நம்மளுமே நிஜமாக டாப் லெவலில் கூட அட்லீஸ்ட் நம்மளோட எதிரிகளுக்கு முன்னாடி நம்ம வந்து தலை குனியாமல் வாழ முடியும். ஸோ நிறைய பேர் பல பேர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, வாழ்க்கையை வெறுத்து போய் சூசைட் பண்ணிக்கிறாங்க. அந்த தப்பு மட்டும் நம்ம பண்ணவே கூடாது. அவங்க முன்னாடி நம்ம கம்பீரமாக வாழ்ந்து காட்டணும். அதுக்கு பெஸ்ட்டு எக்ஸாம்பிள் தாங்க இந்த பாகக்காய் கொடி. ஒரு தயிர் உர ஊற்றுறதுக்கே குறைஞ்சது 8 மணி நேரம் 9 மணி நேரம் தேவைப்படுதுங்க. அப்போ தான் அது தயிராகவே நம்ம கையில் கிடைக்குது. அதே மாதிரி தான் ஒரு மரமாக இருந்தாலும் சரி, அது ஒரு கொடியாக இருந்தாலும் சரி, ஏன் ஒரு ஹியூமனுக்கே ஒரு பீரியட் ஆஃப் டைம் இருந்தால் மட்டும்தான் அது நமக்கு வந்து ஒரு காலம் கடைஞ்சு வரும்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. நேரம் அமைஞ்சால் லைஃப்பில் எல்லாமே நல்லதாக நடக்கும். ஸோ அந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு நாளுமே வந்து ஒரு பாசிட்டிவ் வைபோட ஒவ்வொரு நாளும் ஸ்டார்ட் பண்ணுவோம். நம்ம வாழ்க்கை நல்லா தான் நடக்கும். நம்ம என்ன விதைக்கிறோமோ அதுதான் நம்ம கையில் கிடைக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ நான் பாகக்காய் விதைச்சிருக்கேன் அண்ட் எனக்கு பாகக்காய் கிடச்சிருக்கு. ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறீங்களே, இது வந்து பச்சை மிளகாய் அண்ட் பக்கத்துலேயே ஆலோவேரா வச்சுருக்கேன். இந்த ஆலோவேராவை வந்து இப்போ தான் குட்டியாக இருக்குது. நான் ஃபஸ்ட்டு பெருசாக வச்சுருந்தேன். ஸோ அதை வந்து நான் என்ன பண்ணேன்னா, குளிக்கும் போது அதை ஸ்கின்னை பீல் பண்ணிவிட்டு அதை நான் மிக்சியில் போட்டு வெந்தயம் போட்டு அரைக்கும் போது எப்போல்லாம் நான் தலை குளிக்கிறோன்னா அப்போல்லாம் அப்ளை பண்ணுவேன். நம்ம இன்டேக் எடுக்கலன்னா கூட எக்ஸ்டர்னல் அப்ளை பண்ணும்போது ரொம்ப ஹேர் வந்து ரொம்ப சில்கியாக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். அது நல்லது உடம்புக்கு ஆலோவேரா செடி. அண்ட் இதை நீங்கள் வந்து பார்க்குறீங்களே, இது வந்து வெத்தலை கொடி. ஸோ இயற்கை நேசங்க அத்தனை பேருக்குமே என்னோடய சின்ன செடி தோட்டம் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பபாய்.